வணக்கங்க. மகான் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்கிற போகிறேன். இப்போ நான் மகான் அப்படின்னு சொன்னோடனே நம்ம எல்லோருக்குமே நினைவில் வருவது நாம் அறிந்த அல்லது தேசம் அறிந்த அல்லது உலகம் அறிந்த ஒரு மனிதரை பற்றிய தான் நாம் மகான்னு புரிஞ்சுக்குவோம். மகாத்மா காந்தின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம், விவேகானந்தர்னு புரிஞ்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள். இந்த மாதிரி மேக்சிமம் மகான் அப்படின்னா ஒரு ஆன்மீகம் சார்ந்த உயர்ந்த மனிதனை நமக்கு நினைவு வரும். ஆனால் நம்ம கூடயே இருந்து, நம்ம கூடயே வாழ்ந்து, நம்ம கூடயே உயர்ந்த நிலையை அடைந்தவர்களை நாம் மகான்கள் என்று ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படிப்பட்ட ஒரு என் கூடயே இருந்து நான் பார்த்த ஒரு மகானை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். அவர் பேர் தங்கவேல் ஐயாங்க. அவர் எனக்கு யோகா குரு. இப்போ எனக்கு யோகா சொல்லி கொடுத்த, எனக்கு தொட்டு தீட்சை வழங்கி எனக்கு இந்த ஆன்மீக உலகத்தை முறைப்படி அறிமுகம் செய்த குருவுடைய பெயர் அவர் தங்கவேல் ஐயாங்க. அவர் ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டையர்ட் ஆனதுக்கு பின்னாடி தான் நான் அவரை சந்தித்தேன். ஸோ ரொம்ப தூய்மையான மனிதருங்க, ரொம்ப எளிமையான மனிதர், ரொம்ப எளிமையாக இருப்பார். எல்லோரையும் கவரும் வண்ணமாக அவருடைய பேச்சு அமையும். யாரையும் உதாசீனப்படுத்த மாட்டார். சரி, இவருக்கு இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படிலாம் யோசிக்க மாட்டார். யார் அவரை நாடி வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் முறையாக அவரை பயிற்சி கொடுத்து, ஸோ அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு பணம் கட்ட முடியாத நிலையில் இருந்தால் கூட அவங்களுக்கு பணத்தை கட்டி, அல்லது சில இடங்களுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருந்தால் கூட அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு தாயை போல அல்லது ஒரு தந்தையை போல அவர் எல்லார்கிட்டையும் நடந்துக்குவாங்க. ஸோ அப்படிப்பட்ட மனிதர்கள் நம்ம கூட இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அதே மாதிரி அந்த யோகம் சார்ந்து அவர்கள் கற்றுப்பாங்க இல்லையா குரு, அவர்கள் மேலே அவர் காட்டின அன்பு, அது அவங்க மேலே காட்டின மரியாதை, அந்த அந்த யோகத்தை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக அவர் காட்டிய அர்ப்பணிப்பு, இது எல்லாத்தையும் பார்த்தோன்னா ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ஆனால் இது நமக்கு பக்கத்தில் இருந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறதுனால நமக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரியறதில்லைங்க. ஸோ நம்மளை சுற்றி நிறைய பேர் உண்மையான அன்போடும் அரவணைப்போடும் வாழ்கிறவங்க இருக்காங்க. இப்போ நாம் போய் நம்ம ஈட்டிய ஒரு பொருளை 10 பேருக்கு செலவு செய்வோமான்னு யோசித்து பார்த்தோன்னா நாம் பண்ண மாட்டோம். ஆனால் நம்மளிலேருந்து நம்மளை சுற்றி இருக்க சில மனிதர்கள் செய்கிறாங்க இல்லையா, ஸோ அது மேன்மைப்படக்கூடிய ஒன்று தானே. அதே மாதிரி மற்றவர்களுக்கு உதவுவதாக இருக்கட்டும், மற்றவர்கள் மேலே அன்பு செலுத்துறதாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி நம்மளை சுற்றி நம்ம மேலே அக்கறை கொண்ட நிறையா பேர் இருக்காங்க. நம்ம மேலே மட்டும் இல்லை, நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய நிறையா பேர் மேலே அக்கறை கொண்டவங்க இருக்காங்க. அவங்களும் மகான்கள் தான். ஸோ இன்றைக்கி அவர் இல்லை என்றால் கூட அவரால் உருவாக்கப்பட்ட நபர்கள், அவரால் வழிநடத்தப்பட்ட நபர்கள்லாம் வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப நேர்மையாகவும் அவர் மாதிரியே இருக்கணும்னு விரும்புகிறாங்க. அதனால் நம்ம மகான்கள்னால் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு நபரை மட்டும்தான் தேடணும்னு இல்லைங்க. நம்ம கூடயே இருப்பாங்க, நம்முடைய வளர்ச்சியில் பங்கெடுத்தவங்களாக இருப்பாங்க, ஒரு நிறுவனத்தை வளர்க்கிறவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு நபர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட, பொறுப்போடு, நேர்மையோட, ஒரு தயாள குணத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க எல்லோரும் மகான்கள் தாங்க. எனவே நம்மளை சுற்றி அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களுடைய மேன்மையெல்லாம் என்ன அப்படிங்கிறத நாம் சககால மனிதனாக நின்று நாமளும் புரிஞ்சுக்க வேண்டியது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கடமையில் ஒன்றாகுதுங்க. எனவே நீங்களும் உங்களை சுற்றி இருக்க நல்ல மனிதர்களை இனம் காணுங்கள், அவர்களுக்கான மரியாதையை அளியுங்கள்.
அவர்களுக்கான அங்கீகாரத்தை அளியுங்கள். அதுதான் அவங்களுடைய நேர்மைக்கும் அவங்களுடைய தன்மைக்கும் நாம் கொடுக்கக்கூடிய வெகுமதியாக இருக்குங்க. நன்றியும் வணக்கம்.